எல்லாவற்றையும் தேவன் இலகுவாக மாற்றி தருவார். இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், நான் உன்னோடே இருப்பேன். நீ புலம்புகிற காரியங்களிலே மோசே என்ன புலம்பினார்? ஆண்டவரே, நான் திக்குவாயு மந்த நாவு உள்ளவன் ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரே, என் வார்த்தையை எப்படி அவங்க நம்புவாங்க ஆண்டவரே, இதுக்கு அடையாளம் என்ன ஆண்டவரே? மோசே கேட்டான். மோசேக்கு அடையாளத்தை தந்தார். அது மாத்திரமல்ல, மோசே, ஐ வில் பி வித் யூ, நான் உன்னோடு இருப்பேன் மோசே, நீ ஏன் கலங்குற என்று சொல்லி சொன்னார். அதே தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. எனக்கு அன்பானவர்களே, உங்களை பார்த்து சொல்றாரு, God will be with you, Jesus will be with you. அவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்களோடு இருப்பார். நிச்சயம் தேவன் உங்களோடு இருப்பார். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 39வது அதிகாரம். இன்னும் ஒரு மனுஷன் கூட இருந்தார் வேதத்தில், ஒரு பரிசுத்தவான் இருந்தார். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை வாசிப்போமா? ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை வாசிப்போம். நானே வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39வது அதிகாரம் எடுத்துட்டிங்களா? பிரைஸ் தி லார்ட். பைபிள் எங்க? பைபிள் எடுங்க.